சினிமா மாதிரியே சீரியல்லையும் சக்சஸ் ஆன தமிழ் நடிகைகள். சினிமாவுல கொடிகட்டி பறந்த நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காட்டி கடை திறப்பு விழா, கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க. இதெல்லாம் சின்ன திரை வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை. இப்போ சினிமா கைவிட்டாலும் சின்ன திரையில வெற்றி நாயகிகளா வலம் வராங்க கதாநாயகிகள். குட்டி பத்மினி ஆரம்பிச்சு ஷமிதா வரைக்கும் சினிமாவில இருந்து சின்ன திரைக்கு வந்தவங்க தான். சில நாயகிகள் ஒரு தொடரோட போர் அடிச்சு போய் வேணாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. சில கதாநாயகிகள் 20 வருஷங்களா கதாநாயகிகளா சின்ன திரையிலயும் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில டிவி வழியா இல்லத்தரசிகளோட இதயத்தை கவர்ந்த நாயகிகளை பத்தி பார்க்கலாமா? குட்டி பத்மினி. மர்மத்தொடர் நாயகி அப்படின்னு பெயரெடுத்த குட்டி பத்மினி சினிமாவில இருந்து சின்ன திரைக்கு வந்து 20 வருஷங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி அப்படின்னு பிரபல சேனல்கள்ல குட்டி பத்மினியோட தொடர் ஒளிபரப்பாயிருக்கு. அவங்க தொடர் இன்னைக்குமே ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற தொடராதான் இருக்கு. ராதிகா. சினிமாவுல நடிச்சுக்கிட்டு வந்த ராதிகா, குட்டி பத்மினி சீரியல்ல சின்ன திரையில அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி தானா ராடன் நிறுவனத்த ஆரம்பிச்சாங்க. சித்தியில ஆரம்பிச்ச ராதிகாவோட பயணம் வாணி ராணி வரைக்கும் 15 வருஷங்களா நைட்டு 9:30 மணிக்கு எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு போறாங்க. தேவயானி. சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருந்த தேவயானி கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி கோலங்கள் தொடர் மூலமா சன் டிவில அறிமுகமானாங்க. கோலங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷ காலம் ஒளிபரப்பாச்சு. இந்த தொடர் தேவயானிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. ராஜ் டிவில கொடிமுல்லை, சன் டிவில மறுபடியும் முத்தாரம் தொடர் மூலமா பிஸி ஆயிட்டாங்க தேவயானி. குஷ்பு. சன் டிவில குங்குமம் தொடர் மூலமா அறிமுகமான குஷ்பு ஜெயா டிவில கல்கியா வலம் வந்தாங்க. ஜாக்பாட் நிகழ்ச்சி உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இப்போ கலைஞர் டிவில பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க குஷ்பு. ரம்யா கிருஷ்ணன். இவங்களும் குட்டி பத்மினியோட கலசம் தொடர் மூலமா தான் அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி தங்கம் அப்படின்னு பல சீரியல்கள்ல சன் டிவில வந்த ரம்யா கிருஷ்ணன் இப்போ ராஜகுமாரியா வலம் வந்துட்டு இருக்காங்க. யுவராணி. கல்யாணமாயி செட்டில் ஆன யுவராணிய சின்ன திரைக்கு கூட்டிட்டு வந்தாங்க ராதிகா. சித்தி சீரியல்ல ஆரம்பிச்சு தென்றல் வரைக்கும் நடிச்சிருந்தாலும் கதாநாயகி அந்தஸ்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிற சோகமே. காயத்ரி. மெட்டிஒலி சீரியல்ல 5 பெண்கள்ல ஒருத்தரா நடிச்சிருந்தாலும் கதாநாயகி அந்தஸ்து காயத்ரிக்கு தான். நமச்சிவாய தொடர்ல பார்வதியா நடிச்ச காயத்ரி சிவனா நடிச்சவரையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ தங்கம், கன்னடத்துல சீரியல் அப்படின்னு பிஸியா இருக்காங்க. ரோஜா. சினிமாவுல பிரபலமா இருந்த ரோஜா சின்ன திரைக்கு வந்தது நதி எங்கே போகிறது அப்படிங்கிற சீரியல் மூலமா தான். விஜய் டிவில ஒளிபரப்பான இந்த தொடர் ரசிகர்கள் கிட்ட சிறப்பான வரவேற்பு பெற்றது. அப்புறம் சீரியல் வேணாம் அப்படின்னு கேம் ஷோ பக்கம் ஒதுங்கிட்டாங்க. சுகன்யா. சினிமாவுல வாய்ப்பு குறைஞ்சு போனதால கல்யாணமாகி செட்டில் ஆன சுகன்யா ஆனந்தம் சீரியல் மூலமா சின்ன திரைக்கு வந்தாங்க. இப்போ சின்ன திரை ரியாலிட்டி ஷோவுல நடுவரா செட்டில் ஆயிட்டாங்க.